ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம சேர்மன் இறந்து போயிட்டாரு. பட் இருந்தாலும் கடைசியாக அவர் இறந்து போகிறதுக்கு முன்னாடி அந்த சீக்ரெட் ஃபண்டை பற்றின ரூமை பற்றி சொல்லியிருப்பாரு. அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை கண்டுபிடிச்சி நம்ம ஆளுங்களும் அந்த இடத்த ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துக்குள்ளே நம்ம தாத்தா மறைச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த 900 கோடி இருக்குமா இல்லை இருக்காதா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டோடையும் முடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறம் நடக்க போகிறதா நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம ஆளுங்க எல்லாருமே அந்த ரூம்குள்ளே போனதுக்கப்புறம் அப்படியே ஒரு மாதிரி எல்லாருமே செம்மையாக ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா இவங்க தேடி போன அந்த பணம் அந்த இடத்துல இல்லை. ஆல்ரெடி யாரோ ஒருத்தங்க அந்த இடத்துல இருந்து எடுத்த மாதிரி சில மார்க்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை எடுத்தது அந்த ஜாங்கோனோட அம்மாவும் தான் இருக்கணும். அவங்க தான் அந்த இடத்த கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரு மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தாவோட ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு இந்த வீட்டை வந்து அவங்களோட ஃபேமிலி ஆட்கள் சுற்றிட்டு மறுபடியும் என்ட்ரன்ஸ்க்கு வருவாங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம ஜாங்கோட அம்மா இருந்துக்கிட்டு என்னாச்சு நீங்கள் தாத்தாவோட ஃபோட்டோ வச்சு எல்லா இடத்துக்குமே சுற்றி பார்த்துட்டு வந்துட்டீங்கல்ல அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஆன்ட்டி செம்மையாக கோவப்பட்டு நீ சும்மா நல்ல மாதிரி பேசுறது நிறுத்திடி, நீ தானே என்னோட அப்பா மறைச்சு வச்ச பணம் எல்லாத்தையுமே திருடுன, சொல்லு அதெல்லாம் இங்கே வச்சிருக்க அப்படின்னு கேட்கும்போது என்ன ஏன் எப்போ பாரு பணம் பணம்னு சொல்லி இப்படி வெறி பிடிச்சி திரியிறீங்க, இப்போ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க இறுதி சடங்குக்கு தானே வந்தீங்க, ஆனால் அதை விட்டுட்டு பணம் எங்கன்னு சொல்லிட்டு பணத்தை பற்றியே கேட்டுட்டு இருக்கீங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், அதான் எங்கள் அப்பா இறந்துட்டாங்கல்ல, இதுக்கப்புறம் என்னோட அப்பா ப்ராப்பர்ட்டி எதுவுமே உனக்கு செல்லாது, அதனால ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு காலி பண்ணுற வேலையை பாரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நான் எப்படி காலி பண்ண முடியும், என்னாலலாம் காலி பண்ண முடியாது, நான் கிட்டத்தட்ட 20 வருஷமா இந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் நான் அவரோட லீகல் கார்டியனும் கூட. இப்போ திடீர்னு அவர் இறந்து போனதுனால அவரோட சொத்து வேணா எனக்கு சேராமல் இருக்கலாம், ஆனால் இந்த வீட்டில் தங்கக்கூடிய அந்த உரிமை எனக்கு இருக்கு. ஸோ அதனால நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவங்களுக்குலாம் செம்மையாக காண்டாகுது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தாத்தாவுக்காக ஒரு பேனாவை கொடுத்துருப்பாள்ல ரெக்கார்டிங்லாம் பண்ணுற மாதிரி, அந்த பேனாவை போய் பார்க்குறா. ஸோ அதில் நம்ம தாத்தா சாக போகிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவ கேட்க ஆரம்பிக்கிறா. என்னை மன்னிச்சிரு ஹைன், நான் இந்த மாதிரி ஒரு முடிவெடுப்பேன்னு சொல்லி நினச்சி கூட பார்க்கல. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னொரு ப்ராப்ளமும் இருந்துச்சு. எனக்கு திடீர்னு மெமரிஸ் எல்லாமே வரும், திடீர்னு போகும். ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி ஒரு முடிவெடுக்க வேண்டியதாக போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் என்னோட ஃபேமிலி கூட நான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது. நான் எப்போ பாரு அதிகமாக வேலை மட்டுமே தான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் நான் இந்த மாதிரி தனிமையாக இருக்கும்போது தான் அவங்களோட அருமை என்னன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ நான் தான் இந்த மாதிரி இருந்துட்டேன். அட்லீஸ்ட் நீங்களாவது எல்லாருமே நல்லா சந்தோஷமாக சிரிச்சு பேசணும். உங்களோட டைமை அதிகமாக ஒர்க்கு கிட்ட செலவு பண்ணாமல் உங்கள் ஃபேமிலி கிட்ட செலவு பண்ணுங்க. ஏன்னா என்ன மாதிரி நீங்களும் இறந்துடக்கூடாது, அதுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப எமோஷனலாக பேசி அவர் அந்த ஆடியோ ரெக்கார்ட் பண்ணியிருப்பாரு. அது எல்லாத்தையுமே இவளும் கேட்குறா. அப்படியே கேட்ட உடனே ஒரு மாதிரி அழுதுகிட்டும் இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தாத்தாவோட இறுதி சடங்கு நடக்க ஆரம்பிக்குது. ஸோ எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சுட்டு அவரை புதைக்கிற இடத்துக்கு கொண்டு போகும்போது அவரோட ஃபேமிலி ஆட்கள் எல்லாருமே ரொம்பவே தேம்பி அழுதுகிட்டு இருக்காங்க. கடைசியாக அவரை புதைக்கவும் செஞ்சிடறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எல்லாருக்குமே சாப்பாடு போட்டுட்டு இருப்பாங்களா. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் உட்காந்து அதையே பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா அவளும் இறந்து போனதுக்கப்புறம் இதுதானே நடக்க போகுது. ஸோ இப்போ அதை பார்த்துட்டு தான் இவ பேசிட்டு இருக்கா. நானும் இறந்து போயிட்டுனா இதே மாதிரி தானே பண்ணுவாங்க, என்ன ஒரு டப்பாவில் போட்டு குழியில் அடைச்சி வச்சிருவாங்க, அதுக்கப்புறம் அப்படி மேலே மேடு மாதிரி மண்ணை தூக்கி போட்டுருவாங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபேமிலி ஆட்கள் எல்லாருமே போயிடுவாங்க, நான் மட்டும் தனியாக இருப்பேன்ல இந்த இடத்துல, எனக்குன்னு யாருமே இருக்க மாட்டாங்க, நான் பேசுறதுக்குன்னு கூட யாருமே இருக்க மாட்டாங்க, நீயும் என்னை விட்டு போயிடாத, நான் ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணுவேன், எனக்கு அது பிடிக்காது, நான் ரொம்ப பயப்படுவேன், அது மட்டும் இல்லாமல் எனக்கு வாழணும்னு ஆசையாக இருக்குது, இப்போது நான் சாகக்கூடாது, நான் உன் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப எமோஷனலாக அழுது பேசும்போது நம்ம ஹீரோவும் சரி நீ சாக மாட்டேன், நான் எப்பயுமே உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அழுதுகிட்டே பேசிகிட்டு இருக்கான். அப்படியே அவளை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கான். அவளுக்கு கொஞ்சம் ஆறுதலாக பேசிகிட்டு இருக்கான். இந்த நேரத்தில் நம்ம ஜாங்கோட அம்மாவை காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஜாங்கை கூட்டிக்கிட்டு அப்படியே செக்யூரிட்டிலாம் டைட்டாக இருக்க மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறாங்க. ஆக்சுவலாக அந்த இடத்துல தான் இப்போ மொத்த பணமும் இருக்குது. அதாவது நம்ம தாத்தாவோட அந்த சீக்ரெட் ரூமில் சீக்ரெட் ஃபண்ட் இருந்துச்சுல்ல, அது எல்லாத்தையுமே இவ ஃபர்ஸ்டே எடுத்துட்டு வந்து இங்கே வச்சிருக்கா. அதனால தான் நம்ம ஆளுங்க போய் பார்க்கும்போது அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இவளுக்கு எப்படி அந்த பிளேஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நமக்கு அந்த ஃப்ளாஷ்பேக்கையும் காட்டுறாங்க. நம்ம ஜாங்கோட அம்மா பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அந்த வீடியோ எல்லாமே எடுத்தது நம்ம தாத்தா தான், அவர் சின்ன வயசில் இருக்கும்போது. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே அவள் பார்த்துட்டு இருக்கும்போது தான் நம்ம தாத்தா ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, இதுதான் என்னோட சீக்ரெட் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஃப்ட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு பட்டன் மாதிரிலாம் அழுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த சீக்ரெட் ரூமும் ஓப்பன் ஆயிருக்குமா. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம ஜாங்கோட அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும் சீக்ரெட் ரூம் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம தாத்தா என்னமோ அவரோட ஃபேமிலி ஆட்கள் ஃபியூச்சரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்திருப்பார் போல. ஆனால் அது இவ பார்த்து தொலைஞ்சிட்டா. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி ஆட்களுக்கு எல்லாருமே தாத்தாவோட சொத்து போய் சேர்ந்துருக்கும்ல, அது வந்து தாத்தாவோட நார்மலான சொத்துக்கள் மட்டும்தான். இப்போ அவரோட குயின்ஸ் கம்பெனி இருக்குல்ல, அது வந்து இவங்களுக்கு சொந்தமாக வராது. ஏன்னா நம்ம ஜாங் எப்போவோ அந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் ஏமாற்றி வாங்கியிருப்பான், அதனால அந்த கம்பெனி அவனுக்கு சொந்தமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ கம்பெனி நஷ்டத்தில் போயிட்டு இருந்ததுனால அதை வந்து நம்ம எப்படியாவது இன்க்ரீஸ் பண்ணணும், அதுக்கு நமக்கு நிறைய பணம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பான். ஸோ அந்த பணமும் இப்போ இவனுக்கு கிடைச்சிருச்சு. அதனால இதுக்கப்புறம் முழுக்க இந்த குயின்ஸ் கம்பெனி இவங்க 2 பேரோட பொறுப்பில் தான் இருக்க போகுது. இப்போ அடுத்த சீனில் நம்ம ஹீரோவோட அப்பாவை காட்டுறாங்க. இவரும் நம்ம ஹீரோயினோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றா உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி இன்னும் ஒரு நாள் கிட்ட இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களோட வீட்டுக்கு போக போகிறாங்க போல. அதனால இப்போ நம்ம ஹீரோவோட அப்பா கூட இவர் குடிச்சிட்டு என்ன பேசிட்டு இருக்காருன்னா, நீங்கள் இது வரைக்கும் பண்ண எல்லா உதவிக்கும் ரொம்ப நன்றி சார், உங்கள் இடத்துல கண்டிப்பாக நான் இருந்ததுன்னா கூட இந்த ஹெல்ப்லாம் பண்ணியிருப்பேனான்னு தெரியல, ஸோ மறுபடியும் ஒரு டைம் சொல்கிறேன், ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது ஐயோ என்ன பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்கீங்க, ஒழுங்காக குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு இவரும் ஆறுதலாக பேசிட்டு இருக்காரா. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோ அப்படியே அந்த பக்கமாக வரும்போது டே வாடா நீ குடி அப்படின்னு சொல்லி அவனோட அப்பா கூப்பிடுவாரா. இவனும் சரின்னு சொல்லிட்டு போவான். அப்போன்னு பார்த்தா அவனுக்கு யாரோ ஒருத்தங்க கால் பண்ணுறாங்க. உடனே தனியாக போய் பேசுகிறான். பார்த்தா ஹாஸ்பிட்டலில் இருந்தால் கால் வந்திருக்கு போல. சார் நீங்கள் தானே எங்களுக்கு மெயில் பண்ணியிருந்தது உங்கள் ஒய்ஃப்க்கு ஏதோ பிரெயினில் கேன்சர் இருக்குது அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் சார் நான் தான் பண்ணேன். ஸோ நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், எப்படியும் கண்டிப்பாக அதை ரிமூவ் பண்ணிடலாம். எங்ககிட்ட சில அட்வான்ஸான டெக்னிக்லாம் இருக்குது, மிஷின் கூட நிறைய அட்வான்ஸாக இருக்குது. ஸோ நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, ஈஸியாக க்யூர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு செம்ம சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்ற மாதிரி ஃபோன்லாம் பேசிட்டு அப்படியே இவங்க 2 பேர்ட்டையும் நடந்து வரும்போது ஒரு மாதிரி சேடாக இருக்கான். என்ன சொன்னாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் அப்படியே வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்களா. ஒன்றும் இல்லை, ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் இருந்தால் எனக்கு கால் பண்ணாங்க. ஹைனோட பிரெயினில் இருக்கக்கூடிய அந்த கட்டி எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்கு அவங்க பண்ண முடியும்னு சொன்னாங்க. இதனால அவளோட உயிருக்கு எந்தவித ப்ராப்ளமும் வராது அப்படின்னு சொல்லும்போது அப்பாடி இப்போதான் நிம்மதியாக இருக்குது. சரி இரு நான் போயிட்டு ஹைன் கிட்ட இதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்திரிக்கும் போது ஆனால் அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்குறாரு. இவனும் ஏதோ ஒன்று சொல்கிறான். உடனே அதை கேட்டு அவர் சேட் ஆயிடுறாரு. அப்புறம் இந்த விஷயத்தை பற்றி நம்ம ஹைன் கிட்ட கூட அவர் போய் சொல்லலை. ஸோ என்னன்னு சொல்லிட்டு நமக்கு இப்போ வரைக்கும் தெரியல. அதுக்கப்புறம் நைட் எல்லாருமே ஒன்றா சாப்பிட்டுட்டு அப்படியே பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேட்டரை பற்றி சொல்கிறாங்க. ஹைனுக்கு வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ண முடியும். ஸோ இந்த ஆப்ரேஷனில் அவளை கண்டிப்பாக காப்பாற்ற முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது ஹைனுக்கும் செம்ம சந்தோஷமாக இருக்குது. அவளால் அதை நம்பவே முடியல. அவள் மட்டும் கிடையாது, ஃபேமிலியில் இருக்க ஆளுங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே சந்தோஷத்தோட எல்லாருமே போய் தூங்குவாங்க. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோவோட ரூமுக்கு ஹீரோயின் வந்துட்டு ஏன்டா எனக்கு நிஜமாவே ஆப்ரேஷன் பண்ண முடியும்னு சொன்னாங்களா, என்னோட உயிருக்கு எந்தவித ப்ராப்ளமும் வந்துடாதுல்ல அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது இல்லை அதெல்லாம் ஒன்றும் வராது, எனக்கு அவங்களே கால் பண்ணி எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க, அதனால நீ எதை நினச்சும் கவலைப்படாத, நீ சாக மாட்ட ஓகேவா அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஒரு மாதிரி சந்தோஷத்தோட போவா. பட் இப்போ தான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தையும் நினச்சி பார்க்குறான். அதாவது நம்ம ஹைனோட அப்பா இந்த ஆப்ரேஷன் மேட்டரை பற்றி அவகிட்ட சொல்லலாம்னு சொல்லி போகும்போது ஆனால் அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லியிருப்பான்ல. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட உயிருக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத மாதிரி ஆப்ரேஷன்லாம் பண்ண முடியும், அதில் எந்தவித பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அவளோட மெமரிஸ் எல்லாமே மறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட அவள் ஆப்ரேஷன் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு புது ஆளாக இருப்பா, கிட்டத்தட்ட மறுபடியும் பிறந்த மாதிரி. ஸோ ஆப்ரேஷனுக்கு அப்புறம் அவளுக்கு இந்த மாதிரி ஒரு சைடு எஃபெக்ட் வரலாம் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சதுக்கப்புறம் ஐயோ நம்ம எப்படி இந்த விஷயத்தை போய் அவகிட்ட சொல்கிறது, இந்த விஷயம் தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஹைன் ஆப்ரேஷனுக்கே ஒத்துக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி புலம்பிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க 3 பேருமே பேசி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. நம்ம இந்த சைடு எஃபெக்டை பற்றி அவகிட்ட சொல்ல வேணாம், ஜஸ்ட் அவகிட்ட ஆப்ரேஷன் பண்ணால் உயிர் பழைக்கலாம் அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்லலாம், எல்லாத்தையுமே அப்படி மட்டும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தான் இவங்க இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ நினச்சி பார்த்துட்டு ஒரு மாதிரி சேடாக இருக்கும்போது யாரோ ஒருத்தங்க அழுகிற மாதிரி சத்தம் கேட்குது. வெளியே போய் பார்த்தா அது நம்ம ஹீரோயின். உடனே போயிட்டு இவனும் பேசிட்டு இருக்கான். என்னடியாச்சு ஏன்டி இப்படி அழுகிற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லை நான் எப்படியும் செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டத்தில் இருந்தேன், ஆனால் இப்போ எனக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்ச உடனே எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, அப்படி எனக்கு அழுகல்கையாக வருது. எப்படியும் நான் ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உயிரோட தானே இருப்பேன், அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜாலியாக வாழலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் பயங்கரமாக கதறி அழுகும்போது ஹீரோவும் அப்படியே அவளை கொஞ்சம் ஹக் பண்ணி அவளுக்கு ஆறுதலாக இருக்கான். ஒன்றும் கவலைப்படாத எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒரே ரூமில் தூங்குறாங்க ரொம்ப நாள் கழிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையிலையும் ஆகுது. நம்ம ஹீரோ அப்படியே சன்லைட்டில் ஒரு மாதிரி ரொம்ப அழகாக தெரியும் போது ஹீரோயினும் எந்திரிச்சு அவனை பார்த்து ரசிச்சிட்டு இருப்பான். நீக்கு உனக்கு லீவ் தானே, நம்ம எங்கேயாவது வெளியே போகலாமா அப்படின்னு சொல்லும்போது போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து இதுக்கு முன்னாடி டேட்டிங் பண்ணுறப்போ நிறைய இடத்துக்கு போயிருப்பாங்க. அந்த இடத்துக்குலாம் அப்படியே ரொம்ப ஜாலியாக போகிறாங்க, எல்லா இடத்தையுமே சுற்றி பார்க்குறாங்க. இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரியே இப்பயும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறாங்க, ஒரு மெமரிஸை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துட்டு தனியாக பேசிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட நான் ஒரு 3 சீக்ரெட் வச்சிருக்கேன், அந்த 3ஐயும் நான் ஒவ்வொன்றா உங்ககிட்ட சொல்ல போகிறேன், ஆனால் உடனே சொல்ல மாட்டேன், எப்படியும் நான் ஆப்ரேஷன் பண்ண போகிறதுக்கு முன்னாடி சில நாட்கள் நம்ம 2 பேரும் ஒன்றா தானே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், அந்த நேரத்தில் நான் பார்த்து சொல்லுவேன். சரி ஓகே, இப்போ நான் வந்து அந்த 3 சீக்ரெட்டில் ஃபர்ஸ்ட் சீக்ரெட்டை ரிவீல் பண்ணுறேன். அதாவது நீ சின்ன வயசில் ஸ்கூல்ல இருந்து இந்த பாட்டு கேட்குற கீபேடை எடுத்தேன்னு சொன்னல, ஆக்சுவலாக இந்த கீபேட் யாருதுன்னு தெரியுமா, அதான் எனக்கு தெரியலன்னு சொல்லியிருக்கான்ல, டே முண்டம் இது என்னோடதுடா, சின்ன வயசில் நான் தான் வந்து இதை உங்ககிட்ட தெரியாமல் விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இவனால அதை நம்பவே முடியல. என்னடி சொல்ற அப்படின்னா இது உன்னோடதா, அந்த பொண்ணு நீதானா? ஆமாடா அந்த பொண்ணு நானே தான், சின்ன வயசுல நீ எவ்வளோ அழகா இருந்த தெரியுமா, நான் எனக்கும் ஒன்று பார்க்கணும்னு சொல்லி தோணுச்சு, ஆனால் அதுக்கு அடுத்த நாள் நான் வெளிநாட்டுக்கு போய் படிக்க ஆரம்பிச்சிட்டேன், என்னோட அப்பா நான் இந்த இடத்துல சரியா படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது இவனும் பார்த்தீங்கன்னா ஓ அதனால தான் நீ அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வரலையா, நான் உன்னை எங்கெங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா, எல்லா இடத்துலையுமே போய் தேடி பார்த்தேன், ஆனால் உன்னை கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல. ஓஹோ அப்படின்னா நீ அடுத்த நாள் எல்லா இடத்துக்குமே போய் தேடி பார்த்துருக்க, ஆனால் அன்னைக்கு நான் கேட்டப்போ இல்லையே நான் அந்த பொண்ணு அதுக்கப்புறம் நினச்சி கூட பார்க்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் சொன்னேன், ஆனால் அந்த பொண்ணு நீயா இருப்பேன்னு சொல்லி நான் நினச்சி கூட பார்க்கல, அது மட்டும் இல்லாமல் நீ எவ்வளோ அழகாக இருந்த தெரியுமா, இந்த கீபேட் வச்சிருந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருந்தா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தா நீ கண்டிப்பாக என் மேலே கோவப்பட்டிருப்ப, அதனால தான் அந்த பொண்ணு யாருன்னே தெரியாத மாதிரி நான் உங்ககிட்ட பேசினேன், பட் இப்போ நீ தான் தெரிஞ்சிருச்சுல்ல, ஸோ இப்போ உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன, நீ சின்ன வயசில் ரொம்பவே அழகாக இருந்த தெரியுமா, எனக்கு அப்போவே உன்னை பார்த்ததும் காதல் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வாங்கி கொடுத்த அந்த ரிங்கை போட்டிருக்காளா, உடனே அவன் பார்க்கும்போது
பார்க்கும்போது என்ன இந்த மோதிரத்தை போட்டிருக்கா அப்படின்னா நம்ம 2 பேரும் மறுபடியும் மேரேஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாளா. உடனே நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படியே அவளை கட்டி பிடிச்சி பயங்கரமா பாசத்தை பொழிஞ்சிட்டு இருக்கான். இப்போ அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்து நம்ம ஜாங்கோட அம்மாவை காட்டுறாங்க. இப்போ இவங்க பாத்தீங்கன்னா நம்ம கிரேஸ் கிட்ட ஒரு பேங்க் பாஸ்புக்கை தூக்கி போடுறாங்க. அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 கோடி ரூபாய் பணம் போட்டிருக்காங்க. அந்த பணத்தை பார்த்துட்டு நம்ம கிரேஸே ரொம்ப ஷாக் ஆயிட்டா. மேடம் இந்த பணம் எல்லாமே எனக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா உனக்கு தான், பட் அதுல இருக்க பணம் எல்லாத்தையுமே நீ எடுக்கணும்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. நீ அடிக்கடி எனக்கு துரோகம் பண்ணிருக்க, அதாவது என்ன விட்டுட்டு நீ அவங்களோட டீமுக்கு போயிட்டு வேலை பார்த்துருக்க, அது எல்லாமே எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் இப்போ நான் எதுக்காக இது கொடுக்குறேன்னா இதுக்கப்புறம் மறுபடியும் எனக்கு ஏதாவது துரோகம் பண்ணணும்னு நினைச்சா அவ்வளவுதான், கண்டிப்பா நான் அந்த பணம் எல்லாத்தையுமே ரிட்டர்ன் எடுத்துப்பேன். ஸோ அந்த பணம் எல்லாமே உங்ககிட்டே இருக்கணும்னா நீ எனக்கு மட்டும்தான் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவளும் சரி ஓகே மேடம் நான் கண்டிப்பா உங்களுக்கு மட்டும் தான் வேலை பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. இப்போ அதுக்கு அடுத்து நம்ம ஹீரோவோட அம்மாவும் அவளோட சிஸ்டரும் சேர்ந்து இந்த கிம்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அது கொரியன்ல இருக்கக்கூடிய ஒரு டிஷ். ஸோ அதை வந்து அவங்க பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம ஹாங்கோட ஒய்ஃபும் வந்துட்டு உங்களுக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதை நறுக்கி கொடுமா அப்படின்னு சொல்லுவாங்களா. உடனே இவ்வளோ உட்காந்துட்டு பயங்கர வேகமா நறுக்க ஆரம்பிக்கிறா. அதை பார்க்கும்போது இவங்களாலே நம்ப முடியல. பரவாயில்லையே இவ்வளோ அந்த பணக்கார குடும்பத்தோட சேர்ந்து எந்தவித திறமையும் இல்லாமல் இருப்பான்னு நினைச்சேன். பட் இவளுக்குள்ளேயும் நிறைய திறமைகள்லாம் இருக்கு போல அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினோட அம்மா வரும்போது என்ன இந்த பணம்லாம் வந்து கொடுத்துட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீ நல்லவன் சொல்லி நான் நம்பிடுவேனா? கண்டிப்பா நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்க என்னமோ நினைச்சுக்கோங்க, நீங்க ஏதாவது நினைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த வேலையெல்லாம் பண்றேன். எனக்கு இந்த இடத்துல இதெல்லாம் பண்ண பிடிச்சிருக்கு, அதனால நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒன்றும் நல்ல மாதிரிலாம் ஆக்ட் பண்ணல, எனக்கு தோணுன மாதிரி தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட சிஸ்டர் இருக்கால, அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு 2-3 பேர் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து விரல்ல வந்துட்டு ஏதோ மருதாணி மாதிரி வச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஆக்சுவலா இது கொரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் போல. அந்த மருதாணி மாதிரி இருக்கிறத அவங்களோட ஒரே ஒரு விரலை மட்டும் வச்சுப்பாங்க. காய வச்சுட்டு அது கழுவுனதுக்கு அப்புறம் அதோட அச்சு வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கணும். எது நாள் வரேன்னு பாத்தீங்கன்னா இந்த பனிப்பொழியும்ல அந்த நாள் வரைக்கும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பனிப்பொழியிற நாள் வரைக்கும் இந்த மை அவங்களோட விரல்ல அழியாம இருந்துச்சுன்னா அவங்க ஃபர்ஸ்ட் லவரோட அவங்க ஒன்று சேர வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுக்காக தான் இந்த மையை வைப்பாங்க. ஸோ இந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்கும் தெரிய வருது. அதனால பாத்தீங்கன்னா அவ அவளோட கையிலயும் ஒன்று வைக்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு மட்டும் வீட்டுக்கு வரும்போது ஹீரோயின் அவனுக்காக ரொம்பவே அழகா வெயிட் பண்ணிட்டு இருப்பா. ஹீரோவுக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப கியூட்டா இருக்கும். என்னடி எப்பயுமே எனக்காக வீட்டில் தான் இருப்பேன், இப்போ என்னமோ இங்க வந்து நிக்கிற அப்படின்னு சொல்லும்போது ஒன்னும் இல்லை என் விரல பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு சுண்டு வரல காட்டுவா. என்ன இது அப்படின்னு கேட்கும்போது இதுவா, இது வந்து ஒரு மைய நம்மளோட ஃபர்ஸ்ட் லவர் நினைச்சுக்கிட்டு நம்ம இதை வைக்கணும். ஸோ இது வந்து பனிப்பொழியிற நாள் வரைக்கும் இருந்துச்சுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் லவர் கூடயே நம்ம ஒன்று சேர்ந்துருவோம்னு சொல்லி ஒரு ஐதீகம் அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு செம்ம காண்டாயிருது. புருஷனா இருக்கும்போது யார்டி உன்னோட ஃபர்ஸ்ட் லவர் அப்படின்னு கேட்கும்போது நான் உனக்கு என்னோட ஃபர்ஸ்ட் லவரை பத்தி சொன்னது இல்ல, அவன் ரொம்ப அழகா இருப்பான். நான் எப்பயுமே ஃபர்ஸ்ட்லாம் ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது காருக்குள்ள இருந்துட்டு அவன் டிராவல் பண்ணிட்டு இருக்க அந்த பஸ்ஸையே பார்த்துட்டு இருப்பேன். அந்த பஸ்ல இருக்க விண்டோல இருந்து அவன் அழகா சிரிச்சுட்டு பார்ப்பான் பாரு, செம்ம அழகா இருப்பான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவுக்குனா ரொம்ப கடுப்பா இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி ஜெலஸ் ஆகி பேசிட்டு இருக்கான். எவன்டி அவன் சொல்லுடி அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பானா. ஆனா இவன் வந்து அதை சொல்லவே மாட்டா. பட் இருந்தாலும் நமக்கு அந்த பிளாஷ்பேக்லாம் காட்டுறாங்க. ஆக்சுவலா அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ தான், ஹீரோயினோட ஃபர்ஸ்ட் லவர். ஸோ எப்பயுமே அவன் வேலையை முடிச்சுட்டு பஸ்ல தான் டிராவல் பண்ணி போயிட்டு இருப்பானா. அதை தான் வந்து இவளும் பார்த்துட்டு அவன் மேல ஃபர்ஸ்ட் லவ் கிரியேட் பண்ணிருப்பா. ஸோ இதெல்லாம் காட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ ஹீரோயின் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரன் ஸ்பை இருக்கான்ல, இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம தாத்தாவோட சொத்து எல்லாமே இப்போ இவங்களோட ஃபேமிலிக்கே வந்துருச்சு. பட் இருந்தாலும் ஸ்டார்டிங்ல நம்ம ஜாங் ஹீரோயினோட ஃபேமிலி ஆட்களை மாட்டி விட்டுருப்பான்ல அந்த நில மோசடி வழக்குல. ஸோ இப்போ வரைக்கும் அந்த கேஸ் நடந்துட்டே தான் இருக்கு. அந்த நில மோசடி பண்ணவன் இருக்கான்ல, அதான் அந்த புரோக்கர், அவன் வந்து நம்ம ஜாங்குக்கு எதிரான உண்மை எல்லாத்தையுமே ஹீரோ கிட்ட வாக்கு மூலமா கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஏன்னா நம்ம ஜாங் வந்து அந்த புரோக்கரை கை விட்டுருப்பான்ல, அதனால தான் அவனும் கோவப்பட்டு நம்ம ஹீரோவையும் விட்டுருப்பான். அப்படி அவன் விடும்போது தான் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பான் போல, ஜாங்கை பத்தின உண்மை எல்லாத்தையுமே நான் அவங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ வந்து அவனோட கான்டாக்டே அவன் இழந்துட்டான். அவன் எங்க இருக்கான் என்ன பண்றான் எதுவுமே அவனுக்கு தெரியல. சீக்கிரமா அவனை கண்டுபிடிச்சு அந்த நில மோசடிக்கு காரணம் அந்த ஜாங் தான், அவனோட தூண்டுதல்னால தான் இவன் பண்ணா அப்படின்னு சொல்லி நம்ம நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. பட் கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல பார்த்தா யாரோ ஒருத்தன் கார்ல செத்து கிடக்குறான். அவன் வேற யாரும் கிடையாது, அந்த புரோக்கர் தான். ஸோ இவனை யார் கொலை பண்ணாங்கன்னு தெரியல. இது ஒரு பக்கம் இருக்க. இப்போ அடுத்த சீன்ல நம்ம கிரேஸ் பாத்தீங்கன்னா அவளோட ஸ்பால இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே கூட்டிகிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கா. எதுக்காகனா நம்ம ஹீரோயினோட அம்மாவுக்கும் ஹீரோட அம்மாவுக்கும் மசாஜ் பண்றதுக்காக. ஸோ இப்படி மசாஜ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே அவங்க கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிப்பாளா. அந்த நேரத்தில் நம்ம ஹீரோயினோட அம்மாவும் சில விஷயங்களை சொல்றாங்க. எப்படியோ ஹைனுக்கு வந்துட்டு இப்போ ஆப்ரேஷன் பண்ண போறோம், அதுக்கான ஒரு ஹாஸ்பிட்டலையும் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், இதனால அவளோட உயிருக்கு எந்தவித ப்ராப்ளமும் வராது அப்படின்னு சொல்லும்போது அவளும் அந்த விஷயத்தை கேட்டுக்கிறா. அதுக்கப்புறம் அடுத்து நைட் ஆகுது. நம்ம ஆன்டி பாத்தீங்கன்னா அப்படியே ரோட்ல நடந்து போயிட்டு இருப்பாங்களா. அந்த நேரம்னு பார்த்து அவங்களுக்கு பிடிச்ச அந்த பாட்டியோட பையன் இருக்கான்ல, அவனும் ஒரு மாதிரி நடந்து வரானா. உடனே அவனை பார்த்து ஒரு மாதிரி ஸ்டன் ஆயிடுறாங்க. இருந்தாலும் அவனை கண்டுக்காத மாதிரியே போகணும் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கும்போது அவன் வந்து இவங்களை கூப்பிட்டு பேசிட்டு இருக்கான். நான் வந்து உங்களை நைட்டு மீட் பண்ணி பேசணும், ஒரு இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லும்போது இவ்வளவு ஒரு மாதிரி வச்சுட்டு வரனே அப்படின்னு சொல்றா. இவளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். என்ன இது நைட்டு கூப்பிடுறான், ஒரு வேலை ரொமான்டிக்கா ஏதோ பண்ண போறான் போல அப்படின்னு சொல்லி சந்தோஷமா அப்படியே மேக்கப்லாம் போட்டு நைட்டு அவனை போய் மீட் பண்றா. பார்த்தா அவன் ஒரு சீட்டை கொடுக்குறான். ஸோ அது எதுக்கான சீட்டுன்னு பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்களோட அப்பா இறந்து போயிட்டாங்களாம், அவங்களோட குழந்தைங்களுக்கு போயிட்டு
போயிட்டு காசு கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இப்போ நம்ம ஆன்ட்டிக்கு வந்து இவன் காசு கொடுக்குறான். ஆனால் நம்ம ஆன்ட்டி வந்து அதை புரிஞ்சிக்காம என்னடா லவ் லெட்டரா என்ன எனக்குலாம் கொடுக்குறா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி திமிரு பிடிச்ச மாதிரி பேசிட்டு அதை ஓப்பன் பண்ணுறாங்க. பட் அதுக்கப்புறம் தான் அவளுக்கே தெரியுது, ஓ இது காசா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது எனக்குலாம் இது வேணாம், நான் இது ஏதோ நினச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு போகலான்னு பார்க்கும்போது இவனும் அப்படியே ஏதோ எமோஷனலாக பேசுகிறான். எனக்கு தெரியும் நாளைக்கு நீங்கள் இங்கேருந்து போக போகிறீங்க, அதனால தான் நான் இதை உங்ககிட்ட இன்றைக்கே கொடுக்கணும்னு நினச்சேன். ஏன்னா உன்னோட அப்பா இறந்து போயிருக்காங்கல்ல, இதை நான் உனக்காக கொடுக்குறேன்னு நினச்சிக்காத, உன்னோட அப்பாவுக்கு கொடுக்குறதா நினச்சிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு இவளும் அவளோட அப்பாவுக்காக இதை வாங்கிக்கிறா. அப்புறம் கர்ச்சிஃப்லாம் கொடுப்பான், அதையும் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி வாங்கிக்கிட்டு அழுதுகிட்டு அங்கேருந்து போகிறா. இவன் வேறு ஏதோ சொல்லுவான்னு நினச்சா இதை வந்து கொடுத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுங்க எல்லாருமே ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே நாளைக்கு இங்கேருந்து கிளம்ப போகிறாங்க மறுபடியும் அவங்களோட வீட்டுக்கு. பட் இருந்தாலும் அதில் ஒரு சில பேருக்கு மாற்று கருத்து இருக்குது. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டுக்குலாம் வரல, நாங்கள் 2 பேரும் தனியாக ஒரு இடத்துல தங்கி டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறோம், ஏன்னா எங்களுக்கும் அதான் இப்போ வேணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினோட பேரண்ட்ஸும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் நம்ம ஹாங்கோ என்ன சொல்கிறான்னா, நானும் வீட்டுக்கு வரல, நான் இதுக்கப்புறம் என்னோட சொந்த காலில் இருக்கணும்னு நினைக்கிறேன், நானும் என்னோட ஒய்ஃபும் இங்கே இருக்கோம், நம்ம என்னோட பேரண்ட்ஸ் நடத்திட்டு இருக்காங்கல்ல அந்த கடையில் நான் வேலை பார்க்குறேன், இதுக்கப்புறம் நானும் கொஞ்சமாவது உழைச்சி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன், என்னோட சொந்த காலில் நிற்க விடுங்க, நான் தனிமையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது இவன் வந்து இப்போ தாண்டா ஒரு ஆம்பளை மாதிரியே பேசுகிறான் அப்படின்ற மாதிரி அவனோட ஒய்ஃபும் பார்த்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இவனோட பேரண்ட்ஸும் அதை பார்த்துட்டு சரி ஓகே நீ கொஞ்சமாவது தனிமையாக இருக்குன்னு நினைக்கிறேன், நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதுக்கு ஓகேன்னு சொல்லிடுறாங்க. இந்த நேரத்தில் நம்ம கிரேஸ் வந்துட்டு ஹீரோயினுக்கு ஆப்ரேஷன் பண்ண போகிற அந்த விஷயத்த ஜாங்கோட அம்மா கிட்ட சொல்கிறா. அவளும் அதை கேட்டு ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு இருக்க மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் நம்ம கிரேஸ் அங்கேருந்து கிளம்பும்போது வழியில் நம்ம ஜாங் இருக்கான். ஸோ இவ சொன்னது எல்லாத்தையுமே அவனும் கேட்டான் போல. ஸோ அதனால இப்போ இதை பற்றி தனியாக அவகிட்ட கேட்டுட்டு இருக்கான். என்ன சொல்கிறீங்க, ஹைனுக்கு உண்மையாகவே ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்களா, எந்த ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்கான். ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. மறுபடியும் நான் அவங்கள அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். தேங்க்யூ.